விழிப்பா இல்லாதனால தான். நீங்கள் தெளிந்த புத்திகளாக இருக்கணும், விழிப்பா இருக்கணும். என்ன எதில் விழிப்பா இருக்கணும்? நமக்கு என்ன நடந்திருக்குது? இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து வைத்ததுனாலே நாம் யார்? நமக்கு என்ன நடக்கப்பட்டது? பிசாசுக்கு என்ன? பிசாசனுடைய வல்லமை அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டார். எப்படி நாம் பாவியானோம்? இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு சத்தியத்திலே விழிப்பா இருந்து, சத்தியத்தை குறித்து தெளிந்த புத்திகளாக இருந்து, சத்தியத்தின் குறித்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்து, இந்த விசுவாசம் என கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது பிசாசியும் இந்த அக்னி ஆசிரியர்கள் ஆகிய சோதனைகள், பயங்கள், சந்தேகங்கள், ஏமாற்றங்கள், தவறான எண்ணங்கள், உலக மாம்ச பிசாசின் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் இந்த சத்தியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துக்குள்ளா எனக்கு என்ன உண்டாயிருக்குது, என்ன நடந்திருக்கிறது, இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார், பிசாசுக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது என்ற சத்தியத்தை அறிந்த அந்த வசனத்தை எடுத்து அவனுக்கு எதிராக அறிக்கை செய்யும்போது ஆம், பிசாசை ஜெயிக்கலாம். தான் சாட்சியின் வசனம். நமக்கு என்ன நடந்தது என்ற அந்த சாட்சி, எனக்கு என்ன நடந்திருக்குது, கிறிஸ்து விசுவாசம் எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்ற சாட்சியின் வசனத்தை சாட்சியாக அவனுக்கு எதிர்த்து நான் சொல்லும் பொழுது அவனை நாம் ஜெயிக்கிறோம். இயேசு அப்படிதான். அங்கே இயேசுவை பிசாசு சோதிக்க வரும்போது 40 நாள் உபவாசம் இருந்தது பிறகு இயேசுவை பிசாசு சோதிக்க வரும்போது வசனத்திலிருந்து எடுத்து வசனத்தை சத்தியம் என்ன அவரை குறித்து என்ற சத்தியத்தை எடுத்து அவர் சொல்லும் போது பிசாசு ஓடுகிறான். அவனும் வசனம் சொல்றான். ஆனால் சத்தியத்தை அவர் தெளிவாக எடுத்து அவர் சொல்லும் போது, இந்த சத்தியத்தை அறிந்திருந்தாதான் பிசாசுக்கு எதிராக அந்த சத்திய வசனத்தை நாம் சொல்லும் பொழுது அவன் ஓடி போகிறான். பிசாசு அப்பாலை போ சாத்தான் என்று சொல்லி ஓடி போகிறான். அதுபோல நீங்கள் இயேசு ரத்தத்தினாலே, இயேசு ரத்தத்தை மரித்து உயிர்த்ததினாலே என்ன நடந்தது? பிசாசின் வல்லமை அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டு நாம் அவர் ரட்சித்து பிள்ளையாக்கி இருக்கிறார். இந்த சத்தியத்தை தெரிந்து நம்முடைய அறிக்கையினாலே அவனை நான் சொல்லும் போது, இயேசு ரத்தம் சிந்தனாலே நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பிசாசுடைய எண்ணங்களுக்கு, பயமுறுத்தல்களுக்கு அக்னி ஆசிரியர்கள் எழும்போது இந்த சாட்சி, அதை குறித்த சாட்சியின் வசனத்தை சரியான அந்த சத்தியத்தை எடுத்து என்ன நடந்திருக்கின்ற சத்தியத்தை எடுத்து விசுவாசத்தோடு நான் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்து வாழும்போது நாம் அவனை ஜெயிக்கலாம். இப்படிதான்